நியூட்ரிஷ்னல் பவர் ஹவுஸ்னு சொல்லக்கூடிய ஹை டயட்ரி ஃபைபரான பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஓக்ரா அலியாஸ் பிந்தி அலியாஸ் லேடிஸ் ஃபிங்கர் அலியாஸ் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கார்டனில் இருக்க கருவேப்பிலை செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பறிச்சுட்டு போயிடலாம். பாருங்கள், நல்லா துளிர் விட்டுருக்கு. இதுலேருந்து எலசாக பறிச்சிக்கலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓக்ரா அலியாஸ் பிந்தி, அதுக்கப்புறமா கார்லிக், ஆனியன், கொரியாண்டர், கறி லீவ்ஸ். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு முன்னாடி வெண்டைக்காவை எப்படி வாஷ் பண்ணணும்னு சொல்லித்தரேன், கேளுங்க. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் டவல் மேலே அதை ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு மெதுவாக அந்த துணியிலேயே ஒத்தி எடுக்கணுங்க. அப்போ அந்த வெண்டைக்காய் மேலே இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடும். அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா கம் மாதிரி வராது. இது முக்கியமான டிப்ஸு, இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், சன்னா தால், அதுக்கப்புறமா வெங்காயம், அது கூடவே பொடியாக நறுக்குன கார்லிக், இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, பொடியாக நறுக்கி வச்ச வெண்டைக்காவை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை சாட் பண்ணுங்கள். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஃப்ளேம் ஹையில் வச்சே நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், அந்த தண்ணியவே காணும். உங்களுக்கு அந்த கம்மு மாதிரி வரவே வராது. பார்த்தீங்களா, வெண்டைக்காய் தனித்தனியாக இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஃபைனல் டச்சாக கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான ஹை டயட்ரி ஃபைபரான வெண்டைக்காய் பொரியல் இதோ ரெடி.